மக்களவைத் தேர்தலுக்கான 7 கட்ட வாக்குப்பதிவு நேற்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டன. பாஜக 400 இடங்கள் என்பதை இலக்காக கொண்டு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பா பாஜக கூட்டணி 350 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன. கடந்த 2019 தேர்தலில் பாஜக 333 இடங்களை கூட்டணியாக பிடித்தது. தற்போது 20 இடங்கள் கூடுதலாக பிடிக்கும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பாஜக கூட்டணியால் 200 இடங்களை தாண்ட முடியாது என இந்தியா கூட்டணி கட்சிகள் தெரிவித்த நிலையில் கருத்து கணிப்பை மீறி இந்தியா கூட்டணியே வெற்றி பெறும் என்று அதன் தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ஆம் ஆத்மி மூத்த தலைவரும் ஆம் ஆத்மி எம்எல்ஏவுமான சோம்நாத் பாரதி எக்ஸிட் போல்கள் அனைத்தும் பொய்யாகி இந்தியா கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்றும் அதை மீறி பாஜக வென்று பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைத்தால் தனது தலையை மொட்டையடித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். கருத்து கணிப்புகள் வெளியான பிறகு தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் மோடி 3வது முறையாக பிரதமரானால் நான் எனது தலையை மொட்டையடித்துக் கொள்வேன். எனது வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் தேதி அனைத்து எக்ஸிட் போல்களும் தவறானவை என்று நிரூபிக்கப்படும். பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக மாட்டார். டெல்லியில் 7 சீட்டிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கிடையே நாளை மறுநாள் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.